அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய ஆனி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தன்று நாம் என்னெல்லாம் செய்தால் பணத்தட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடுகளினுடைய சிறப்புகள், எளிய முறையில் பித்ருக்களினுடைய ஆசிர்வாதத்தை நாம் எப்படி பெறுவது, அமாவாசை தினத்தை மேலும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் விரத வழிபாடுகளை மேற்கொண்டு பலனடையலாம் அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பயனுள்ள ஆன்மீக தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் ஒரு வருடத்தில் மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருக்கிறதா சொல்லுது. தமிழ் வருட பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலய அமாவாசை உள்பட 96 தர்ப்பணங்களையும் ஒருவர் செய்வது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னும் அந்த சாஸ்திரங்கள் அறிவுறுத்துறாங்க. அந்த வகையில் புதன்கிழமை ஆனி மாத அமாவாசை வருகிறது. ஆனால் செவ்வாய்க்கிழமை மாலை 6:56 மணிக்கு அமாவாசை தொடங்குதுங்க. அதனால் அமாவாசை நேர இரவு வழிபாட்டை இன்றிரவே நாம் செய்யலாம். நாளை அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அப்படி இல்லைன்னா குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும். வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களினுடைய படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் அன்றைய தினம் தங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் நமக்கு உண்டாகும். தர்ப்பணம் செய்து முடிக்கக்கூடிய வரைக்கும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்ததற்கு பிறகு தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம் பூண்டு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தர்ப்பையில் படும் தர்ப்பணங்களை ஸ்வாதா தேவி எடுத்து செல்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பித்ரு வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது கருப்பு எள்ளும் புனிதம் நிறைந்த தர்ப்பை புல்லும் தான். இந்த இரண்டுமே மிக உயர்ந்த சக்தி கொண்டிருக்கிறது. எள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் வியர்வையில் இருந்து தோன்றியதாகும். தர்ப்பணம் சிரார்த்தம் செய்யும் போது கருப்பு எள் பயன்படுத்தும் போது பித்ருக்கள் முழு திருப்தி அடையிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் தேர்பவங்க ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அப்படி இல்லைன்னா எலும்பிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி தங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்தும் எலும்பிச்சம் பழத்தை நசுக்கியும் திருஷ்டி கழித்திட வேண்டும். நாளைய அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். சாபங்களையும் பாவங்களையும் துடைத்து தூய்மையாக்கும் ஒரு நாள். சில குடும்பங்களில் பரம்பரையாக கொடிய வினைகள் சூழ்ந்து நிம்மதி குறைந்து போகும். எல்லா சுப காரியங்கள்லையும் தடைகள் ஏற்படும். குடும்பங்களில் விபத்துக்களும் அகால மரணங்களும் கூட நிகழும். இது போன்ற கொடிய பாவங்கள் தீர பிதுர் தேவதைகளை வணங்க வேண்டியது அவசியம். நாளை கால தேவனின் 3வது ராசியில், அதாவது சகோதர ராசி அமாவாசை நிகழ்வதால் அவசியம் நீர்த்தார் வழிபாடு நடத்த வேண்டியது அவசியம். அதன் மூலமாக குடும்பத்தில் சகோதர ஒற்றுமை பெருகும். அதற்கு காரணம் இன்று செவ்வாய்க்குரிய மிருகசிருஷம் நட்சத்திரம். அதில் சந்திரன் பிரவேசிக்கும் போது தான் அமாவாசை நிகழுது. செவ்வாய்க்கிழமை சகோதரக்காரகன் அல்லவா. அதனால் நாளை செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு குடும்ப ஒற்றுமையை வளர செய்யும் அப்படின்னு சொல்லலாம். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு பெரியவரை அழைத்து வீட்டில் சாப்பாடு போட்டு உங்களால் என்ற
என்ற தட்சணையை தாருங்க. முன்னோர்கள் ஆசி கட்டாயம் கிடைக்க பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திர நேரம் நாளை புதன்கிழமை பகல் 11:39 மணிக்கு தான் தொடங்குது. அதில் இருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடத்தப்படக்கூடிய முன்னோர் வழிபாடு சிறந்த பலன்களை தரும். மேலும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது, மந்திர ஜபம் செய்கிறது, தானம் செய்கிறது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாகவே இருக்கு. சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து அமாவாசை வருது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் 2 மடங்கு பலனை தரக்கூடியதாகவே இருக்கு. நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக கோளாறுகள், பித்ரு சாபங்கள் ஆகியவை நீங்க சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானதாகும். ஆஷ்ட அமாவாசை என்கிற இந்த ஆனி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது மிகவும் சிறப்புக்குரியது. அது மட்டும் இல்லாமல் கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்குவது சூரியன் மற்றும் சந்திரனின் ஆசிகளை பெறுவதுடன் ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களின் பலத்தையும் அதிகரிக்க செய்யும். ஆயுள், ஆரோக்கியம், அழகு, உயர் பதவி, உடல் வலிமை, தலைமை பதவி, அதிகாரம், செல்வம், மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த 2 கிரகங்களும் தான். நாளை முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சிக்கல்கள் விலகி சுபிக்ஷங்கள் பெருகும். திருமணம் காலதாமதமான நிலையில் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றிகள் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் முன்னோர்களுக்கு அப்படின்னு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி மாத அமாவாசை வருகிறது. கடைபிடிக்கக்கூடிய இந்த அமாவாசை பொதுவாக இந்த நாளில் நாம் முன்னோர்களை வழிபடுவோம் அப்படின்னு சொல்லலாம். விரதம், தர்ப்பணம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளையும் நாம் மேற்கொள்வோம். அதே சமயம் இந்த அமாவாசை நாளில் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் வகையில் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி இந்த நாளில் நாம் சில விஷயங்களை செய்கிறதன் மூலமாக லக்ஷ்மி தேவியினுடைய ஆசையை பரிபூரணமாக பெறலாம் அப்படின்னு நம்பப்படுது. அவ்வாறு ஆசை கிடைக்கும் போது வீட்டில் பணப்பற்றாக்குறை ஒருபோதும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஆனி அமாவாசை நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அமாவாசைக்கு முதல் நாளான ஜூன் 24ஆம் தேதி நெய் தீபம் ஒன்றை ஏற்றி அதனை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்கணும். இதனால் லக்ஷ்மி தேவியை மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு நம்பப்படுது. எரியக்கூடிய விளக்கில் 7 கிராம்புகளையும் வைக்கலாம். இந்த செயலின் மூலமாக தங்களுடைய வீட்டில் செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் அப்படின்னு நம்பப்படுது. லக்ஷ்மி தேவி ஆசிர்வாதம் மூலமாக நாம் நினைத்ததும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். துளசி மாலை ஒன்றை அமாவாசை நாளில் வாங்கி அதனை கையில் வைத்து கொண்டு காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் புனிதமாக கருதப்படுது. அப்படியாக 108 முறை மந்திரத்தை உச்சரித்தால் அது மன அமைதியையும் செழிப்பையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் தங்களுடைய செயலால் லக்ஷ்மி தேவி திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விசேஷ நாளில் கற்பூரத்துடன் குங்குமப்பூ மற்றும் கிராம்பு ஆகியவை கலந்து வழிபடுங்க. இந்த வழிபாடு வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. இதனால் லக்ஷ்மி தேவி வாசம் வீட்டில் நிகழும். இந்த வழிபாட்டை அமாவாசை நாளில் யார் செய்தாலும் வீட்டில் செல்வம் பெருகும். அமாவாசை நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் புனிதமான நீர்நிலைகளில் நீராடணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே மஞ்சள், வேப்பிலை உள்ளிட்ட பொருட்கள் கலந்த நீரில் குளிக்கலாம். முடிந்தவர்கள் இந்த நாளில் தர்ப்பணம் செய்யலாம். முடியாதவங்க குறைந்தபட்சம் வீட்டிலாவது வழிபாடு செய்யலாம். அதே போல் தானத்தை மறக்காமல் செய்ய வேண்டியது அவசியம். அப்போதான் நாம் பல புண்ணிய பலன்களை பெறலாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆன்மீக ரீதியாக அமாவாசை வழிபாடு, விரதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றது. ஏன்னா அது சக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று இருக்கக்கூடிய விரதங்கள் ஆகட்டும், வழிபாடாகட்டும், பூஜைகள் ஆகட்டும், பரிகாரங்கள்
பலன்களாகட்டும் எல்லாமே நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்துவதோடு அதீத சுபிக்ஷங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது மகத்துவம் பெற்றதாகவே இருக்கிறது. தங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் அமாவாசை தினத்தன்று இவ்வாறாக நீங்கள் வழிபடக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வித செல்வ செழிப்பும் கிடைக்கும், வளமான வாழ்வு அமையும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களினுடைய பரிபூரண ஆசையும் லக்ஷ்மியினுடைய பரிபூரண அருளும் தங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்வில் நிம்மதியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம்.